வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யார அவர் பார்க்கிறார், அவர் யாரை பார்க்கிறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்கிறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்க லக்னம் என்ன, இப்ப என்ன தசை, இப்ப என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்க தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க் தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்க தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 7.5 சனி ஆரம்பிக்குது. அதற்கான அறிகுறிகள் தெரியும். தூக்கம் அதிகமாகும் அல்லது குறையும், வீண் செலவுகள் அதிகமாகும் அல்லது உங்களுக்கு தெரியாமையே அதிகமாகும். செலவு பண்ணதுக்கு அப்புறம்தான் தெரியும். சலனம், சபலம், சஞ்சலம் ஆண்கள் மனதில் அதிகமாகும். இந்த காலத்தில் பெண்கள் மனதில் கூட அதிகமாகுது அப்படின்னு பேப்பர்லெல்லாம் பார்க்குறோம். இது அதிகமாகும் வயசுக்கு வந்த ஆண் பெண் மனசில். இப்படி 12ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகளை தருவார், உறுதி. நல்ல வேலையா குருவோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் அப்பப்ப குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு வர்றதுனாலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஓரளவு குறையும். ஆனால் மேஷராசிக்கார நேயர்களே, உங்க இயல்பு என்ன? கம்பீரம், தைரியம், சுறுசுறுப்பு, முட்டி மோதி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என்கிற வீரம், இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. ஆனா இதெல்லாம் இருக்குது. எனவே முறையான தூக்கம், உடல்நல பரிசோதனை, முறையான மருந்து மாத்திரை சாப்பிட்றது, மருத்துவரை போய் முறையா பார்க்கறது, இதெல்லாம் செஞ்சிடணும். அதே மாதிரி செலவு, பண விஷயத்துல ஏகப்பட்ட செலவுகள். அதே மாதிரி தூக்கம், நிம்மதி குறைவு, இதெல்லாம் இந்த 7.5 சனியில நடக்கும். உங்களுக்கு 7.5 வருஷம், அதான் 7.5 சனி. முதல் 2.5 வருஷத்துல இதுதான் நடக்குது. எனவே பிரார்த்தனை முக்கியம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 50ற்கு 20 மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது. 15லிருந்து 20 அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஜனன ஜாதகத்தின்படி எவ்வளவு மார்க்குங்கிறத ஜோசியரை கேட்டுக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும். ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் மட்டும். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும். அறத்தின் பார்ப்பட்டு, சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றத்துக்கும், குற்றம் பண்றதுக்கும், பாவம் பண்றதுக்கும் நமக்கு நாமே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டா
இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ, ஏழரை சனிங்கிறதோ, கண்ட சனிங்கிறதோ, அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு தரணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாச பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிடறோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்க சார் போறது, மதுராவுக்கு போகணும், கண்ணன் பிறந்த இடம் மதுரா, அங்கதான் யமுனா நதியில குளிக்கிறது எளிது, அங்க போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துருங்க, யமுனா நதியில குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை ஒரே வரியில சொல்லிடுறோங்க, சூப்பர். 50க்கு 45 மதிப்பெண்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வழங்குகிறது. 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்திரஜித்து ராவணனுடைய பையன், எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாராம். சனி மட்டும் அப்படியே காலை நீட்டி 12ல வச்சுட்டாராம். இல்லைன்னா இந்திரஜித்தை லக்ஷ்மணனால் ஜெயிச்சிருக்க முடியாது, ஆஞ்சநேயரால் இந்திரஜித்தை ஜெயிச்சிருக்க முடியாது. அவ்வளவு வலிமை இந்த 11ஆம் இடம். அதனாலதான் பாருங்க 11ஆம் இடத்து கிரகத்திற்கு வலிமை அதிகம், 11ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வலிமை அதிகம். ஏன்? 1-1-2 சூரியன். ஆமா, எனவே சூப்பர், பிரமாதம், லாபம் பெருகும். எல்லா துறையினருக்கும் ஒரே கருத்து, எல்லா வயசுக்காரர்களுக்கும் ஒரே அடி, சூப்பர், பிரமாதமா இருக்கும், கலக்குவீங்க. உயர்வு வரும். உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், குடும்பம், விவசாயம், நீங்க எதை சொன்னாலும் எப்படி மாத்தி மாத்தி பேசினாலும் ஒரே வார்த்தை தான். இந்த 2.5 வருஷத்துல சனி பகவான் உங்களை உயர வைத்தே தீருவார், உறுதி. ஆனா உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மா, கல்யாணம் ஆகாத சகோதரன் சகோதரி அல்லது குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சனி பயிற்சி சரியில்லைன்னா அவங்க மார்க் உங்களை குறைக்கும். ஆமா, அதை புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி சூப்பரோ சூப்பர். அதுவும் ரிஷபராசிக்கு பொதுவாகவே சனி நல்லவர். அதனால 2 சேர்ந்துருச்சு, கலக்குறீங்க. பிறந்த ஜாதகப்படி சனி எவ்வளவு மார்க் தர்றாருங்கிறத ஜோசியரை கேட்டுக்கோங்க. 2 சேர்ந்து தான் சனி பயிற்சி பலன். உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்? ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் வரும் உங்க மேல. ஆமா, அதனால சனிக்கிழமையில அசை உணவு வேண்டாம். சனிக்கிழமையில பெருமாள் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் சிவன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அமாவாசை தமிழ் மாச பரப்பு தவறாம குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சிருங்க. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது குச்சனூர் தேனிக்கு பக்கத்துல இருக்கு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆமா, திருநள்ளாறு போய் குளத்துல குளிச்சு
பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தொல்லை முடிஞ்சு போச்சு. அதனால ஆமா, இதை செஞ்சிருங்க. திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் என்பது உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, உயர்வும் உண்டு, தாழ்வும் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. என்ன வாழ்க்கையை பற்றி சொல்கிறீங்களா சார்? இந்த சனி பெயர்ச்சியை பற்றி சொல்கிறோம். உயர்வை தருவார், தொல்லையை தருவார். ஏன்னா 10ஆம் இடம் 1 0 2 சேருது, அதுதான் 10. அப்போ 1ங்கிறது ஆரம்பம், 0ங்கிறது நிதானம், பொறுமை, ஒண்ணுமில்லை. அதுதான். அப்போ உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், விவசாயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு அடி மேலே ஏறுவீங்க, 3/4 அடி சறுக்குவீங்க. ஆமாம், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 30 மதிப்பெண்களை தருகிறது. பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், அரசியலில், கலைத்துறையில் எல்லாத்துலேயுமே தொல்லை, வம்பு, வழக்கு, சிக்கல், கடைசியில் வெற்றி. அந்த வெற்றி வரும்போது அப்பா அட போப்பா அப்படின்னு ஒரு சலிப்பையும் கூட தந்துடுவார் சனி பகவான். அதுதான் இந்த 10ஆம் இடத்து சனியினோட தொல்லை. ஆமாம், நல்ல வேலையா குருவோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் குரு அப்பப்போ பார்க்கறதுனாலையும் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு முழுமையான நிம்மதியை, வெற்றியை சனி தரமாட்டார். ஆனால் வெற்றியை தருவார், நிம்மதியை ரொம்ப கஷ்டப்படுத்தி தருவார். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது போன சனி பயிற்சியோட பரவாயில்ல. ஆனால் உங்களோட ப்ளஸ் என்ன? சகிப்புத்தன்மை, புத்திசாலித்தனமான பேச்சு, சாதுரியமான வார்த்தை, அனுசரித்து போகிற குணம், இதனாலெல்லாம் சமாளிச்சிருவீங்க. கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் பரவாயில்ல. ஆனால் இந்த சனி பயிற்சி சிறப்பில்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் யார்? பஸ்ஸில் நின்றுக்கிட்டே போவீங்க, ஆனால் அதை நின்றுக்கிட்டே போகிறமேனு வருத்தப்பட மாட்டீங்க. உட்காந்துட்டே போனால் சோம்பேறி ஆகிடுவோம். நின்றுக்கிட்டே இருந்தால் காலுக்கு நல்ல வலு, நல்ல பலம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுதானே நீங்கள். அப்புறம் என்ன? ஆனால் சனி தொல்லை பண்ணுவார். பரிகாரம் முக்கியம். சனிக்கிழமை அசைவ வேண்டாம். ஆஞ்சநேயர் கோயிலில் தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம், ஒரு மாபெரும் விவாதம். மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புத்தகம். இதில் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. அல்லது வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்கிறது. இதை கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் படிச்சிருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு உளுந்து கலந்த உணவு, இட்லி, தோசை அல்லது உளுந்து வடை வாங்கி கொடுங்க, அல்லது செஞ்சு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. ஆமாம், இதை செய்யுங்க. தயவு செய்து இந்த 2.5 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அல்லது நவ திருப்பதியில குறிப்பா பெருங்குளம் நவ திருப்பதிங்கிறது திருநெல்வேலியை சுத்தி இருக்கு, அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துடாதீங்க. குறிப்பா நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆம், தினந்தோறும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிஷமாவது கோயில்ல இருந்து படிங்க. எல்லாம் பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடகராசிக்கார நேயர்களை, அப்பப்பப்பப்பா, கடந்த 2.5 வருஷமா நீங்க பட்ட பாடு எல்லா துறையினருக்கும், எல்லா வயசுக்காரருக்கும், எல்லா வகையிலையும் கஷ்டம், வம்பு, வழக்கு, சிக்கல். ஆனால் அதை நீங்கள் சமாளிச்சிட்டீங்க. ஏன்? நீங்கள் யார்? கடகம்னா நண்டு நகரும்போது பார்த்துருக்கீங்களா? அது எந்த திசையில் நகரும்னே தெரியாது. முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம், சைட்லேயும் போகலாம். லெஃப்டில் கையை போடுவோம், ரைட்டில் சிக்னல் போடுவோம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போவோம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதையும் எந்த நேரத்துலையும் சமாளித்து வர்ற ஆற்றல் உங்களுக்கு இருந்ததுனால தப்பிச்சிங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. சூப்பர். குருவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் சூப்பர். குரு கடகத்துக்கு விரைவில் மே மாதம் வந்து அங்கேருந்து சனியை பார்ப்பாரு. இன்னும் சூப்பர். அப்புறம் என்ன? உடல் ஆரோக்கியம் மேம்படும்,
தொழில், வியாபார, வர்த்தகம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல், விவசாயம் அத்தனையிலும் உயர்வு வரும். ரொம்ப நல்ல உயர்வு வருமா? நல்ல உயர்வு வரும், ரொம்ப வராது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 50ற்கு 35 மதிப்பெண்களை தருகிறது. உங்கள் பிறந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி மீதி 50க்கு மார்க் தெரிஞ்சுக்குங்க. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஆறுதல். தொல்லை உங்கள் வீட்டிலேயே இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணுச்சு? உங்கள் தெருவில் வேற ஒரு வீட்டுக்கு போய் குடியிருக்குது. அதனால் பெருசாக தொல்லை இல்லை. நம்ம வர்றப்ப போகிறப்ப தானே, அப்போ தானே கண்ணில் படுவாங்க. அப்புறம் என்ன? மொத்தத்தில் இந்த அஷ்டம சனி விலகி இருப்பது மிகப்பெரிய வரம். அதுவும் இந்த பூசம் நட்சத்திரம் இருக்குல்ல, அதனுடைய தலைவர் சனி, ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன், புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு, 3 பேருமே சனிக்கு எதிரி கிடையாது. இதுலேயும் பூசத்தின் தலைவர் சனி, சனிக்கு சனி. அதனால பூசத்திற்கு மற்ற 2 நட்சத்திரக்காரர்களை விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. அதனால கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பெருசா வெற்றி வருமா? வராது. வெற்றி வருமா? வரும். தொல்லை குறையுதா? நல்லா குறையுது. அதான். அப்புறம் என்ன? சந்தோஷம் கலக்குங்க. 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு உயர்வை தந்தே தீருகிறார், தொல்லைகளை குறைக்கிறார். எல்லாவற்றிலும் சனிக்கிழமை அசைவ வேண்டாம். ஆஞ்சநேயர் கோயில்ல தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம், ஒரு மாபெரும் விவாதம். மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புத்தகம். இதுல ஏதாவது ஒண்ண படிச்சு பாருங்க. அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்கிறது. இதை கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம படிச்சிருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு உளுந்து கலந்த உணவு, இட்லி, தோசை அல்லது உளுந்து வடை வாங்கி கொடுங்க, அல்லது செஞ்சு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. ஆமா, இதை செய்யுங்க. தயவு செய்து இந்த 2.5 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அல்லது நவதிருப்பதி. நவதிருப்பதியில குறிப்பா பெருங்குளம். நவதிருப்பதிங்கிறது திருநெல்வேலியை சுத்தி இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துடாதீங்க. குறிப்பா நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமா, தினந்தோறும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிஷமாவது கோயில்ல இருந்து படிங்க. எல்லாம் பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, நீங்க என்ன சொன்னா என்ன சார், முட்டிடுவோம், மோதிடுவோம், பார்த்துருவோம், ஜெயிச்சிருவோம், ஆனா ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க ஜெயிக்காம போறத தோல்வினே ஒத்துக்க மாட்டீங்களே. ஜெயிக்கல அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தானே சிம்மம். சூரியன், சூர்யா உரசாதீங்க சார், சூர்யா அப்படிம்பீங்கல்ல, அந்த சூரியன் நீங்க. ஆனா அஷ்டம சனி எல்லா வயசுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் சிக்கலை தந்தே தீரும். உடல் நலத்தை பாதிக்கும். வண்டி ஓட்டுவதில், வாகனம் ஓட்டுவதில் சிக்கலை தரும், விபத்துக்களை தரும். ஆனால் தப்பிச்சிருவீங்க, ஆனால் விபத்து உண்டு. இப்படி எல்லா வகையிலையும் வம்பு, வழக்கு, சிக்கல், பிரச்சனை 2.5 வருஷத்துக்கு. ஆனால் நல்ல வேலையா குருவோட வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கிறார், மீனத்தில் குரு பார்க்குறார், அதனால தப்பிக்கிறீங்க. ஆனால் வம்பு தான். ஆமாம், இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 20 மதிப்பெண்களுக்கு மேல் தராது. ஆமாம், பிறந்த ஜாதகத்தை காட்டி ஜோசியர்கிட்ட அதனோட மார்க் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஆனால் வம்பு, வழக்கு, சிக்கல், ஜாக்கிரதை. அப்புறம் என்ன பண்றது? பரிகாரம் தான். நல்ல வேலையா பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன், சனிக்கு ஃப்ரெண்டு. மகத்தினோட தலைவர் கேது, சனிக்கு எதிரி கிடையாது. ஆனா உத்தரத்தினுடைய தலைவர் சூரியன், அவர் சனிக்கு எதிரி. அதனால பொதுவா இந்த 7.5 சனி அல்லது அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் அந்த உத்தரத்துக்கு தொல்லை அதிகம். எனவே 3 பேருக்கும் தொல்லை அதிகம். அதனால பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மொத்தத்தில் பரிகாரம் பண்ணி தப்பித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும், அது உங்களால் முடியாது. ஆனால் வளையணும். நிமிர வேணாம், கொஞ்சம் வளையலாம். நாணல் மாதிரி, வில்லு மாதிரி வளையணும். அனுசரித்து போகணும், பொறுத்து போகணும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் பொறுத்துக்கிறது இல்லை, மனசில் தோன்றதை பேசுறது. அதனால் வீண் வீம்பு
வம்பு வழக்கு எல்லாம் வருது. சனி பகவான் தொல்லை செய்ய காத்திருக்கிறார். ஜாக்கிரதை. பரிகாரம் முக்கியம். முறையான மருத்துவ ஆலோசனை, மருத்துவ பரிசோதனை, மருந்து ஒழுங்காக எடுத்துக்கிறது, நிதானமாக இருக்கிறது, 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செய்யணும். இல்லை அப்புறம் பார்த்துக்குங்க. வீண் செலவு, வீண் கவலை, வீண் வம்பு, வீண் வழக்கு, வீண் பிரச்சனை எல்லாம் வர காத்திருக்கிறது. கவனம், பொறுமை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும். ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் மட்டும். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும். அறத்தின் பார்ப்பட்டு சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றம் பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் நமக்கு நாமே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டா இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ 7.5 சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா. அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய், எள்ளு, பருப்பு கலந்த சோறு தரணும். ஏழைகளுக்கும் கொடுக்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாதம் பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயிலில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில் குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிட்றோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்கே சார் போகிறது? மதுராவுக்கு போகணும். கண்ணன் பிறந்த இடம் மதுரா. அங்கே தான் யமுனா நதியில் குளிக்கிறது எளிது. அங்கே போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துடுங்க. யமுனா நதியில் குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி, கண்டம்னா தொண்டை, அஷ்டம சனிங்கிறது தலையில் இருக்கிற சனி, தொண்டை இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இல்லை 2.5 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்போ இந்த கண்டச்சனி அஷ்டம சனி ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சார் பயமுறுத்துறீங்க? நீங்கள் பயப்படுறாளா? பொறுமை அதிகம், நிதானம் அதிகம், பேச்சு சாமர்த்தியம் அதிகம், யாருக்கிட்ட எங்கே இறங்கணும் எங்கே ஏறணும் எல்லாம் யோசிக்கிற ஆள் நீங்கள். அப்புறம் என்ன பிரமாதமான ஆளுங்க. ஆனால் சனி உதவி அல்ல. 7ஆம் இடத்து சனி. வயசுக்கு வந்த ஆணோ பெண்ணோ, கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, வம்பு வழக்கு, சிக்கல், சலனம், சபலம், சஞ்சலம், ஜாக்கிரதை. குடும்பத்தில் தேவையற்ற வம்பு வழக்கு கணவன் மனைவிக்கிடையே. சார் கல்யாணமே ஆகலை சார் எங்களுக்கு, அப்போ காதலில் வம்பு வழக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார், பிடிக்கிற மாதிரி வரும் அல்லது வெறுக்கிற மாதிரி வரும். வீண் சந்தேகம், சண்டை, சச்சரவு, தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், கலைத்துறையில், அரசியலில், குடும்பத்தில் வம்பு வழக்கு, எல்லாம் வருமானத்தில் சிக்கல், உடல்நலத்தில் பாதிப்பு, இப்படி ஏகப்பட்ட வம்பு வழக்குகளை தருவதற்கு கன்னி ராசிக்காரருக்கு சனி காத்திருக்கிறார். எனவே 50ற்கு உங்களுக்கு 25 மதிப்பெண்களைத்தான் இந்த கண்டச்சனி வழங்குகிறது. பிறந்த ஜாதகப்படி மீதி மார்க் கேட்டுக்கோங்க. ஆனால் நல்ல வேளையா உங்கள் குணம், அனுசரித்து போகிற குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இது 1. 2, உங்கள் ராசியில்
இருக்கிற சித்திரை அதனுடைய தலைவர் செவ்வாய், சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உத்தரம் சூரியன், ஃப்ரெண்டு கிடையாது. அவிட்டம் செவ்வாய், சித்திரை செவ்வாய், மிருகசீரிடம் செவ்வாய். அதனால செவ்வாய் சித்திரைக்கு தலைவர். அஸ்தத்துக்கு தலைவர் சந்திரன், அவரும் சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. 3 பேருமே சனிக்கு ஃப்ரெண்ட் இல்லைங்கிறதுனால அது ஒரு சிக்கல் இருக்கு. எனவே பிரார்த்தனை முக்கியம். எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை. 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி நாங்கள் அப்படிதான் சார் பண்ணுவோம், ஆனால் சனி உதவியாலன்னா நாமளே பண்ணிடலான்னு தோணும். அதுதான் புத்தியை கெடுப்பார், அறிவை கெடுப்பார், யோசனையை கெடுப்பார், பேச்சை மாற்றுவார், திமிரை உண்டாக்குவார், கெத்தை காட்ட வைப்பார். அதுதான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸு எதிரியாவாங்க. இப்படி பல வகையான சிக்கல்களை சனி தருவதற்கு காத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் யாராவது ரிஷபமாவோ அல்லது துலாமாவோ அல்லது மகரமாவோ இருந்தால் இந்த தொல்லை ரொம்ப குறையும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சனி ஹெல்ப் பண்ணுறார், ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அதனால் அனுசரித்து நிதானமாக யோசித்து வாழ்க்கையை இந்த 2.5 வருஷம் வாழணும். அப்புறம் 2.5 வருஷம் அஷ்டம சனி வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் வர்றப்ப அப்படின்னு சொல்கிறீங்க, புரியுது எனக்கு. ஆனால் பிரார்த்தனை முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும். ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் மட்டும். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும். அறத்தின் பார்ப்பட்டு சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றம் பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் நமக்கு நாமே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டா இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ 7.5 சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா, அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய் எள்ளு பருப்பு கலந்த சோறு தரணும். ஏழைகளுக்கும் கொடுக்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாசம் பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிடறோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்க சார் போறது, மதுராவுக்கு போகணும், கண்ணன் பிறந்த இடம் மதுரா, அங்கதான் யமுனா நதியில குளிக்கிறது எளிது, அங்க போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துருங்க, யமுனா நதியில குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, அம்மா கலக்கல் தான். 6ஆம் இடத்து சனி, எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையுது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 45 மதிப்பெண்களை தருகிறது. ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு, ஆமா விசாகத்தினுடைய தலைவர் குரு, சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். இதுல குருவும் ராகுவும் சனிக்கு ஃப்ரெண்ட்ஸு. ராகு ரொம்பவே ஃப்ரெண்டு. அப்புறம் என்ன, 3 நட்சத்திரத்துக்குமே உயர்வு.
இப்போ சித்திரைங்கிறதுனால செவ்வாய்ங்கிறதுனால சனி கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா ரூலு 6ஆம் இடத்துல சனி இருந்தால் எதிரி தொல்லையை குறைச்சி தான் ஆகணும். உங்கள் 3 நட்சத்திரத்துக்கும் கடன் தொல்லையை வியாதி தொல்லையை குறைச்சி தான் ஆகணும். அப்போ எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் லாபம் உயர்வு நிம்மதி உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும், வருமானம் சிறக்கும், லாபம் பெருகும். அப்புறம் என்ன, எங்க கண்ணே பற்றும். உங்கள் பிறந்த ஜாதகம் அதை ஜோசியர்கிட்ட கேட்டு அது 50க்கு எவ்வளவுன்னு கேட்டுக்குங்க. மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லிடுறோம், சூப்பர் பிரமாதம் கலகுறீங்க. 6ஆம் இடத்து சனி. ஆமாம், உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா சொல்லிடுங்க, நீங்கள் பொதுவாக எதிரி கூட ஹெல்ப் பண்ணுற ஆள். ஆமாம், இப்போ பொதுவாக ஒரு பொருள் வாங்கினோம்னா குடும்பத்துக்கு ஒரு விலையில் வாங்குவோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதே பொருள் கம்மி விலையில் கிடைக்குமான்னு கேட்போம். ஆனால் நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க, உண்டு எல்லாருக்கும் ஒரே அளவில் அப்படிம்பீங்க. அதுதான் துலாம். உங்கள் ராசிக்கு தலைவர் யார்? சுக்கிரன். சுக்கிரன் யார்? கலக்கிறது. அதனால் சூப்பரான சனிப்பெயர்ச்சி. கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு. இந்த 2.5 வருஷத்துக்கு சூப்பராக பிரமாதமாக திரும்ப திரும்ப நாங்கள் அதையே தான் சொல்லணும். உங்களுக்கே சூப்பர் ஒரே வரியில் அவ்வளோதானே, நல்லா இருக்குது அவ்வளோதானே. ஆமாம், எல்லா வகையிலையும். அப்புறம் என்ன, கலக்குங்க, நிம்மதி சந்தோஷம். உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்? ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் வரும் உங்கள் மேலே. ஆமாம், அதனால் சனிக்கிழமையில் அசைவ உணவு வேண்டாம். சனிக்கிழமையில் பெருமாள் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் சிவன் கோயில்ல இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அமாவாசை தமிழ் மாத பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுத்துருங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையாவது குச்சனூர் தேனிக்கு பக்கத்தில் இருக்குது சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், திருநள்ளாறு போய் குளத்தில் குளித்து பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தொல்லை முடிஞ்சு போச்சு. அதனால் ஆமாம், இதை செஞ்சிருங்க. திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் என்பது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல், அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. கடந்த 2.5 வருஷமா 4ல் சனி இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்து சனியில் பாதி 4ல் சனி அந்த தொல்லையை பண்ணிக்கிட்டு இருந்தார். அம்மா சம்பந்தமா, சொத்து சம்பந்தமா, வீடு சம்பந்தமா, படிப்பு சம்பந்தமா ஏகப்பட்ட சிக்கல். ஐயப்பா, நீங்கள் வேற பொறுமை கம்மி, உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகம், தைரியம் அதிகம், வேகம் அதிகம். பாருப்பீங்க. நீங்களும் நிதானமான ஆள் கிடையாது, அவரும் சும்மா இருக்க மாட்டார். கடந்த 2.5 வருஷமா நீங்க பட்ட பாடு பாப்பா. இப்போ நிம்மதி. அர்த்தாஷ்டம சனி விலகுதுங்கிறதே நிம்மதி. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பாஸாக இருந்தார், அவர் உங்கள் ஆஃபீஸில் ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு பாஸ் ஆகிட்டார். நிம்மதி தானே? உங்கள் ஆஃபீஸ் தான், ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது, உங்கள் துறை கிடையாது. ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கார நேயர்களை கலை, வியாபாரம், அரசியல், உத்தியோகம், தொழில் எல்லாத்துலேயும் மேம்பாடு. உடல்நலம் மேம்படும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமாம், அப்புறம் என்ன, அர்த்தாஷ்டம சனி விலகிறது மிகப்பெரிய ஒரு ஆறுதல். அப்புறம் சந்தோஷமாக இருங்க. அதுவும் அனுஷத்துக்கு சூப்பர். ஏங்க, அனுஷத்தினோட தலைவர் சனி. அப்புறம் என்ன, ஆமாம், விசாகத்தினோட தலைவர் குரு, கேட்டையினுடைய தலைவர் புதன். 3 பேருமே சனிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, குருவை தவிர. அப்புறம் என்ன, அப்புறம் 3 பேருன்னு சொன்னீங்க, குரு எதிரி கிடையாது. சனி, அனுஷம், கேட்டை, புதன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னங்க, கலக்குங்க. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 50ற்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. ஆமாம், இந்த அர்த்தாஷ்டம சனி விலகிறது மிகப்பெரிய ஆறுதல், நிம்மதி, நல்லது. உங்களோட நேச்சர் வேற, சுறுசுறுப்பு, வேகம். கடந்த 2.5 வருஷமா தொட்டதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, தோல்வி வந்துச்சு. இனி அப்படி இருக்காது. கலக்குறீங்க. ஒரே வரியில் சொன்னா நிம்மதி மட்டும் இல்லை, உயர்வும் கூட. 5ஆம் இடத்து சனி, பஞ்சம சனி உங்களுக்கு
பலவித நன்மைகளை தருவார். அப்புறம் என்னங்க, நிம்மதி தாங்க 2.5 வருஷத்துக்கு. அடுத்த 2.5 வருஷம் 6ஆம் இடத்து சனி சூப்பர். இன்னும் மொத்தத்தில் இந்த 5 வருடத்திற்கு சனி பகவானால் உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா நிம்மதி, உயர்வு, சந்தோஷம் கலக்கறீங்க. அதுவும் குறிப்பா அனுஷம், அவ்வளோதான். வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானை சேரும். சனிக்கிழமை அசைவ வேண்டாம். ஆஞ்சநேயர் கோயில்ல தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம், ஒரு மாபெரும் விவாதம். மகாபாரதம் பேசுகிறது சோ எழுதியிருக்கிற புத்தகம். இதுல ஏதாவது ஒண்ண படிச்சு பாருங்க. அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்கிறது. இத கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம படிச்சிருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு உளுந்து கலந்த உணவு, இட்லி, தோசை அல்லது உளுந்து வடை வாங்கி கொடுங்க, அல்லது செஞ்சு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. ஆமா, இத செய்யுங்க. தயவு செய்து இந்த 2.5 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அல்லது நவதிருப்பதி. நவதிருப்பதியில குறிப்பா பெருங்குளம். நவதிருப்பதிங்கிறது திருநெல்வேலியை சுத்தி இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துடாதீங்க. குறிப்பா நாங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆமா, தினந்தோறும் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிஷமாவது கோயில்ல இருந்து படிங்க. எல்லாம் பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்கார நேயர்களை, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. 4ஆம் இடத்து சனி வீடு, பூமி, சொத்து, சுகம், படிப்பு சம்பந்தமா தொல்லை பண்ணுவார். நல்ல வேலையா உங்க ராசிக்கு தலைவர் குரு, அவர் போய் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கு தலைவர் குரு, மீனத்துக்கு. குருவோட பார்வை வேற அப்பப்ப சனிக்கு வரும். அதனால பரவாயில்ல, ஆனா தொல்லை பண்ணி தான் தருவார். 50ற்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 20லிருந்து 25 மதிப்பெண்களைத்தான் வழங்குகிறது. பிறந்த நேரத்துக்கு ஜாதகத்தை காட்டி அது எவ்வளோ மார்க்குன்னு கேட்டுக்கலாம். ஆனால் தொல்லை தான். உடல் ஆரோக்கியத்தில், உங்கள் பேரில் வீடு பூமி இருந்தால் அதில், உங்கள் அம்மாவுக்கு படிப்பில் புத்தியில் தொல்லை பண்ணி தான் தீருவார். அதில் 2 கருத்து கிடையாது, பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், உங்களுக்கு வேற கோபம் அதிகம், பெருந்தன்மை வேற அதிகம், ஏமாந்துருவீங்க. உங்களை ஏமாத்திடலாம் ஈஸியாக. இறக்க குணம் அதிகம். அது குருவனோட குணம். ஏன்னா உங்கள் ராசிக்கு தலைவர் அவர் தானே. அப்புறம் உங்கள் நட்சத்திரம் பூராடத்துக்கு சுக்கிரன், மூலத்துக்கு கேது, உத்திராடத்துக்கு சூரியன் இருந்தால் கூட பூராடத்தினுடைய தலைவரான சுக்கிரனும் சனியும் ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் கூட தொல்லை தான். எனவே பரிகாரம் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. அர்த்தாஷ்டமம் 4ஆம் இடத்து சனி 4, 8ல் பாதி 4ன்னு எங்களுக்கு தெரியாதாங்காதீங்க. அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதில் பாதி கஷ்டத்தை இதில் கொடுத்துருவார் இந்த 2.5 வருஷத்தில். ஆமாம், அதனால் பொறுமை, நிதானம். தப்பெல்லாம் சரியாக தெரியும், சரியெல்லாம் தப்பாக தெரியும். மற்றவங்க நல்லது சொன்னால் கோபம் வரும், கெடுதல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்கன்னு தோணும். இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தை அவர் தருவார். அதனால் நிதானம் தான், பொறுமை தான், ஜாக்கிரதை தான். அதுவும் 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பார், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த மாதிரி சிக்கலெல்லாம் பார்வையினால வேற தருவார். அது வேற இருக்குது. மொத்தத்தில் சனி உங்களுக்கு உதவியாக இல்லை என்பது வெளிப்படை. அதுவும் கடந்த 2.5 வருஷமா ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சாரா 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு, அப்போ டக்குன்னு நிறுத்திடுவார். ஆமாங்க, இப்போ நீங்களே பார்க்குறீங்கள, உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு ஒருத்தர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தோடனே அவருக்கே சலிப்பாயிடும். ஏகப்பட்டதை பண்ணிட்டோமே அவருக்கு, அப்புறம் என்ன, நிறுத்து, அவ்வளோதான், பா முடி அப்படிங்கிற நினப்பு வேற இப்போ சனிக்கு வந்துருச்சு. அதனால சலிப்பு வந்து விட்ட சனி உங்களுக்கு தொல்லைகளை தர, சங்கடத்தை தர காத்திருக்கிறார். பிரார்த்தனை முக்கியம் என்பதை மறந்துடாதீங்க. பிரார்த்தனை பண்ணுனா ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோற்க மாட்டோம் அப்படிங்கிறது உண்மை. மொத்தத்தில் தனுசு ராசிக்கு சனி உதவி செய்து கொண்டிருந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் இடத்துல இருந்தார், சூப்பரான ஹெல்ப் பண்ணார், கெத்த காட்டினீங்க. இப்போ இல்லை. எனவே கவனம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்துறணும்.
ராத்திரி 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடணும். ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பால் பழம் மட்டும். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமையில் தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் சேர்த்தலை அப்படின்னா நீங்களே தீபம் ஏற்றிடுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏன்னா 7.5 சனிங்கிறதும் அல்லது அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை செய்யணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும். அறத்தின் பார்ப்பட்டு சத்தியத்தின் பார்ப்பட்டு நடந்துக்கணும். குற்றத்துக்கும் குற்றம் பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் நமக்கு நாமே சபக்கட்டு கட்டிக்கிட்டா இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமாங்கன்னா அதற்கேற்ற தண்டனையை சனி பகவான் கொடுத்துருவார். அந்த தண்டனை காலம்தான் அர்த்தாஷ்டம சனிங்கிறதோ 7.5 சனிங்கிறதோ கண்ட சனிங்கிறதோ அஷ்டம சனிங்கிறதோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருநள்ளாறு கோயில் அல்லது மன்னார்குடி தாண்டி இருக்கிற திருக்கொள்ளிக்காடு கோயில் அல்லது சனி சிங்கனாப்பூர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது, இங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பாடல் பெற்ற தலம், பெரும் வலுவுள்ள பெரும் சக்தியுள்ள சிவன் கோயில் அல்லது திவ்ய தேசம், பெரும் சக்தியுள்ள பெருமாள் கோயில் சனிக்கிழமைகள்ல போயிட்டு வர்றது நல்லது. திவ்ய தேசம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எளிமையா. அதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனவே சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை தவறாமல் காகத்திற்கு நெய் எள்ளு பருப்பு கலந்த சோறு தரணும். ஏழைகளுக்கும் கொடுக்கணும். சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. அமாவாசை தவறாமல், தமிழ் மாச பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சிக்கலான காலகட்டத்தை பெரிய பாதிப்பு இல்லாம கடந்து போயிடலாம். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கும் கோயில்ல தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி. யமுனா நதியில குளிக்கிறது வாய்ப்பு கிடைச்சு சிக்கல் இல்லைன்னா குளிச்சிடறோன்னு சொல்லாதீங்க. யமுனா நதி எங்க சார் போறது? மதுராவுக்கு போகணும். கண்ணன் பிறந்த இடம் மதுரா. அங்கதான் யமுனா நதியில குளிக்கிறது எளிது. அங்க போயிட்டு வர்றது நல்லது. இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவையாவது மதுராவுக்கு போயிட்டு வந்துருங்க. யமுனா நதியில குளிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பருங்க, ஒரே வரீங்க, பிரமாதம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அது போன வருஷமே முடிஞ்சிருச்சுங்க. அது திருக்கணித பஞ்சாங்கம். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கிறது உங்கள் பிரியம். திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ தான் சனி பெயர்ச்சி நடக்குது. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2.5 வருஷத்துக்கு சூப்பர். எல்லா வகையிலும் எல்லா துறையினருக்கும் நிம்மதி, சந்தோஷம், நல்லது, உயர்வு, அப்புறம் என்ன கலக்குங்க, பிரமாதம், வெற்றி. ஆமாம், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், விவசாயம், குடும்பம் எல்லாத்துக்கும் வெற்றிங்க. ஒரே வார்த்தைங்க. ஆமாங்க, அவட்டத்துக்கு தலைவர் செவ்வாய், ஆனாலும் உயர்வு. செவ்வாய் சனி எதிரி, ஆனால் உயர்வு உண்டு. சனி நியாயமானவர். எனவே திருவோணத்தினோட தலைவர் சந்திரன், அவரும் சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் உத்திராடத்துக்கு தலைவர் சூரியன், அவரும் ஃப்ரெண்டு கிடையாது. ஆனால் ராசிக்கு தலைவர் சனி, 3ஆம் இடத்து சனி, உயர்வை தந்தே தீர வேண்டும். நிம்மதி. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 47 மதிப்பெண்களை தருகிறது. ஏன் சார் ஒரு 2 அதிகம்? சனிக்கு ராசிக்கு தலைவர் சனி இல்லை, சனிக்கு சனி ஃப்ரெண்டா இல்லையா? ஆமாம், சூப்பர், பிரமாதம். இப்போ பிறந்த நேரத்து ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி அந்த 50க்கு எவ்வளவுன்னு கேட்டுக்கோங்க. மொத்தத்தில் எங்களுக்கு ஒரே திருஷ்டி, எங்களுக்கே வருத்தம் வருது. என்ன சூப்பர்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆமாம், நல்லது, நிம்மதி. உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்? ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் வரும் உங்கள் மேலே. ஆமாம், அதனால் சனிக்கிழமையில் அசைவ உணவு வேண்டாம். சனிக்கிழமையில் பெருமாள் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் சிவன் கோயில்ல இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும்.
அமாவாசை தமிழ் மாத பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுத்துருங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையாவது குச்சனூர் தேனிக்கு பக்கத்தில் இருக்குது சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், திருநள்ளாறு போய் குளத்தில் குளித்து பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தொல்லை முடிஞ்சு போச்சு. அதனால் ஆமாம், இதை செஞ்சிருங்க. திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் என்பது உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, ஆறுதல், நிம்மதி, பரவாயில்ல. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 30 மதிப்பெண்களை வழங்குகிறது. ஆமாம், ஏன் ராசியை விட்டு நகர்ந்துட்டார், அதே பெருசு. குருனோட வீடு வேற, 2ஆம் இடத்து சனி, பாதச்சனி. செல்வாக்கை குறைப்பார், குடும்பத்தில் நிம்மதியை குறைப்பார், வீண் செலவை தருவார். உண்மை, கெட்ட பெயர் வரும், குடும்பத்தில் வீண் சச்சரவு சண்டை வரும். உண்மைதான் அது. உங்கள் ராசிக்கு தலைவர் சனி, அதுக்காக ரொம்பவெல்லாம் சிக்கலை குறைச்சிட முடியாது. ஆமாம் ஆமாம், மொத்தத்தில் பரவாயில்ல, ஆறுதல், நிம்மதி. சதயத்தினோட தலைவர் ராகு, ராகுக்கு சனி ஃப்ரெண்டு, அதுக்காக ரொம்பவும் தூக்கி கொடுத்துடவும் முடியாது இல்லையா? சதயம், அவிட்டம், பூரட்டாதி. பூரட்டாதினோட தலைவர் குரு, அவிட்டத்தினோட தலைவர் செவ்வாய். 3 பேருமே நிம்மதியை பெறுவார்கள், ஆறுதலை பெறுவார்கள், உடல்நலம் மேம்படும். போன சனி பயிற்சியை விட ராசியில் சனி உக்காந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் தடங்களை பண்ணார், சிக்கலை பண்ணார், வம்ப பண்ணார், வழக்க பண்ணார், அப்பப்போ உயர்வும் தந்தார். ஆனால் நிம்மதியா இல்லை. இப்போ உயர்வும் உண்டு, நிம்மதியும் உண்டு, அளவா உண்டு. அதுக்காக ரொம்ப கொடுத்துட மாட்டார், அளவா உண்டு. பாதச்சனி இந்த 2.5 வருஷத்தில் கடைசி 6 மாதம் உயர்வை தருவார். ஆனால் இந்த 2 வருடம் பெருசான வெற்றியும் இருக்காது, தோல்வியும் இருக்காது. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிம்மதி உண்டு. போன சனி பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி பரவாயில்ல, அப்பாடா அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு விதமான தேக்க நிலை மாறும், முன்னேற்றம் மெல்ல மெல்ல வரும். எல்லாமே மெல்ல மெல்ல வரும், பாசிட்டிவ் எல்லாமே. நிம்மதி, வெற்றி, உயர்வு, உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு, லாபம், உத்தியோகம், வியாபாரம், கலை, அரசியல், குடும்பம் எல்லாத்துலேயுமே மெல்ல மெல்ல வெற்றி உண்டு. உங்கள் பிறந்த ஜாதகத்தை கொடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நிச்சயமாக பாதச்சனி உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தா இந்த 2.5 வருஷத்தில் உயர்வைத்தான் தரும். ஆனால் பெரிதான உயர்வா சூப்பருங்க கலகிட்டோம் முடியாது, அது முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்து சனினால் அவ்வளோ உயர்வை தர முடியாது. உங்கள் வீட்டில் துலாமோ மகரமோ ரிஷபமோ இருந்தால் மாறும். அது என்ன அப்படிங்கிறத உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்டையோ அல்லது உங்கள் பிறந்த ஜாதகத்தை கொடுத்தோ பார்த்துக்கோங்க. ஆனால் பரிகாரம் முக்கியம். என்னங்கிறத சொல்கிறோம். சனிக்கிழமை அசைவ உணவு கூடாது. இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்றது நல்லது. குச்சனூர் அல்லது திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு கோயில் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சனிக்கிழமை தோறும் பா ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. அதை படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் உயர்வு வரும். இப்பவே ஓரளவுக்கு உயர்வு வருது, தொல்லைகள் குறைஞ்சிருச்சு, இன்னும் உயர்வு வரும். ஆமாம், காவிரியில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளிச்சிருங்க. காவிரி நதியில், குறிப்பாக அந்த நதிக்கரையோர கோயில் இருக்கிற மாதிரியான கோயிலில் குளிச்சிருங்க. இதை பண்ணிடுங்க. நல்ல மாற்றத்தை, இன்னும் உயர்வை அனுபவிப்பீர்கள். சனிக்கிழமை தோறும் கருப்பு அல்லது நீல நிற துணியை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. ஆமாம், கருப்பு அல்லது நீலம், வேஷ்டி, சேலை, துண்டு, சட்டை எது வேணா கொடுக்கலாம். புதுசாக இருக்கிறது நல்லது, பழசுன்னா பரவாயில்ல, முடியலன்னா பழசை கொடுத்துருங்க. ஆம், செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். மீனராசிக்கார நேயர்களை, எப்பாடா அம்மாடி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏங்க ராசிக்கு தானேங்க வந்திருக்கிறாரு, அதில் என்னங்க பெருசாக நிம்மதி ஆறுதல்னா? அப்பாப்பாப்பா 12ஆம் இடத்துல சனி இருந்தார், ஆட்சியாக வேற இருந்தார், கும்பத்தில் பவராக இருந்தார். கெடுக்கிறதுக்கு சூப்பரான பீரியடாக அது இருந்துச்சு. கெட்டு போனீங்க, புத்தி கெட்டு போனீங்கன்னு சொல்கிறேன். யாரையும் கெடுக்க உங்களால் முடியாது. மீனத்தினோட இயல்பு. மீனத்தினோட தலைவர் யார்? குரு. பெருசாக கெடுக்க மாட்டார் யாரையும். அவர் கெடுத்துக்கிறது தன்னை தான் கெடுத்துக்குவார். ஆம்,
ஏதோ ஒரு கட்சியை சொல்லுவாங்க, அந்த கட்சியை அழிப்பதற்கு யாராலும் முடியாது, அந்த கட்சியால் மட்டும்தான் முடியும்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள், உங்களை நீங்கள் தான் அழிச்சுக்கிட்டீங்க, வேற வழி இல்லை. சனி அழிக்க வைக்கிறார், அப்புறம் என்ன பண்ணுறது? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாத ஆரேம்பாங்க. அதாவது பொம்மையை ஆட்டினா பொம்மை ஆடாமல் இருக்க முடியுமா? இல்லைன்னா அறுந்து போயிடும் பொம்மை. அதனால் படாத பாடுபட்டீங்க 2.5 வருஷம். இப்போ உடல் நலம் மேம்படும், வீண் செலவுகள் குறையும், தூக்கம் சீராகும், நிம்மதி வரும், கடன் தொல்லைகள் குறையும், லாபம் பெருகும். ஆனால் இதெல்லாம் அளவாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது, விரும்புகிற அளவு இருக்காது, ஆனால் நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சம்பளம் டபுள் அளவாக உயரணும்னு, உயராது, ஓரளவுக்கு உயரும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிற சனி குரு பகவானுடைய வீடு. குருவும் கடகத்திற்கு வந்து சனியை பார்ப்பார். நான் கொஞ்ச நாள் தான் பார்ப்பார், அப்புறம் சிம்மத்துக்கு நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ நகர்ந்துருவார். அதனால் குருவனோட பார்வை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு, உங்கள் நட்சத்திரத்தில் பூரட்டாதி குரு சனிக்கு எதிரி கிடையாது, ரேவதி புதன் சனிக்கு ஃப்ரெண்டு, உத்தரட்டாதி அப்பா சூப்பராக இருக்கும். இந்த சனி பயிற்சினால மீனத்துக்கு வந்தல்ல சனி தொல்லையை உத்தரட்டாதிக்கு ரொம்பவே குறைச்சிருவார். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கான சனி பயிற்சி என்னன்னு சொல்லணும், 50ற்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. அப்புறம் என்ன? ஆமாம், சூப்பர், பரவாயில்ல, நிம்மதி. அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு நிம்மதி தாங்க, பரவாயில்லங்க. உங்கள் ராசிக்கே தலைவருங்கிறது ஒன்று குரு, அவர்னால உங்களுக்கு நிம்மதி. சனியை கட்டுப்படுத்துவார், எப்பா போதுப்பா உடுப்பா அப்படிம்பார். இன்னொன்று, உத்தரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ தலைவர் சனியோட ஃப்ரெண்ட்ஸு, பூரட்டாதி எதிரி கிடையாது. அப்புறம் என்ன? மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் சனி பகவானால் தொல்லைகள் குறைந்து கொண்டே வரும். மெல்ல 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 அப்படியே முன்னேறிக்கிட்டே போவீங்க. அதனால இன்னும் 7.5 வருடத்திற்கு சார், இன்னும் 5 வருஷத்துக்கு 7.5 சனி இருக்கு. ஆமாம், அதில் மெல்ல மெல்ல இந்த 5 வருடமும் மெல்ல மெல்ல முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும், உயர்வு வந்து கொண்டே இருக்கும், நிம்மதி வந்து கொண்டே இருக்கும், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. எனவே மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதம், உயர்வு, நிம்மதி, அப்புறம் என்ன கலக்குங்க. மொத்தத்தில் மோசமான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, உயர்வு, மெல்ல மெல்ல திரும்பவும் சொல்கிறோம், பரிகாரம் பண்ணணும். மொத்தத்தில் மீனராசிக்கார நேயர்களே, மீண்டு விட்டீர்கள், அவ்வளவுதான். மீன் தரையில் துடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ ஒரு சின்ன குடத்துக்குள்ளே கொண்டு போய் மீனை போட்டாச்சு. குடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் குடம் சின்ன குடம் தான், அதில் நீந்திக்கலாம், உயிர் போகாது, நீந்தலாம், நிம்மதியாக நீந்தலாம். ஆனால் குடம் சார், எப்போ சார் பெரிய அண்டா வரும், எப்போ சார் குளம் வரும், ஆறு வரும், காத்திருங்கள். 7.5 சனி முடிய வேண்டும், காத்திருங்கள். சனிக்கிழமை அசைவ உணவு கூடாது. இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்றது நல்லது. குச்சனூர் அல்லது திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு கோயில் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சனிக்கிழமை தோறும் பா ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிகன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு, அதை படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் உயர்வு வரும். இப்பவே ஓரளவுக்கு உயர்வு வருது, தொல்லைகள் குறைஞ்சிருச்சு, இன்னும் உயர்வு வரும். ஆமாம், காவிரியில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குளிச்சிருங்க. காவிரி நதியில், குறிப்பாக அந்த நதிக்கரையோர கோயில் இருக்கிற மாதிரியான கோயிலில் குளிச்சிருங்க. இதை பண்ணிடுங்க, நல்ல மாற்றத்தை, இன்னும் உயர்வை அனுபவிப்பீர்கள். சனிக்கிழமை தோறும் கருப்பு அல்லது நீல நிற துணியை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. ஆமாம், கருப்பு அல்லது நீலம், வேஷ்டி, சேலை, துண்டு, சட்டை எது வேணா கொடுக்கலாம். புதுசாக இருக்கிறது நல்லது, பழசுன்னா பரவாயில்ல, முடியலன்னா பழசை கொடுத்துருங்க. ஆம், செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லியிருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லியிருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல்
நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.